அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்ம நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கோங்க. ஆனால் எங்கேயுமே நிம்மதி இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுள் முடிந்து போகிறது. ஒரு மனிதன் எந்த குறையும் இல்லை அவனுக்கு, ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை. படுத்தால் தூக்கம் வரவில்லை, ரொம்ப சிரமப்பட்டான். அவனோட மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னார். பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே ஒரு பெரியவர் இருக்கார், போய் பாருங்கள் என்றார். ஆசிரமத்துக்கு போனான். பெரியவரை பார்த்தான். ஐயா, மனசில் நிம்மதியே இல்லை, படுத்தா தூங்க முடியல. அவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, இப்படி வந்து உட்கார். பிறகு அவர் சொன்னார், உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது, தெரிந்தால் உன் நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, மனம் தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னன்னே புரியவே இல்லைங்க ஐயா. புரிய வைக்கிறேன். அதற்கு முன் ஆசிரமத்தில் விருந்து சாப்பிடு என்று வயிறு நிறைய சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு சாப்பிட்டான். பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி இதில் படுத்துக்கொள் என்றார். அவனும் படுத்துக்கொண்டான். பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். கதை இதுதான், கேட்போம் வாருங்கள். ரயில் புறப்பட போகிறது. அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான். அவன் தலையில் ஒரு மூட்டை. ஒரு இடம் பிடித்து உட்கார்ந்துட்டான். ரயிலும் புறப்பட்டது. தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவே இல்லை. எதிரே இருந்தவர் கேட்கிறார், ஏன்பா, எதுக்கு அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு வர்ற, இறக்கி வைய அப்படின்றார். அதற்கு அவன் சொல்கிறான், வேணாங்க, ரயில் என்னை மட்டும் சுமந்தா போதும், என் சுமையை நானே சுமந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். பெரியவர் கதையை முடித்தார். படுத்திருந்த நம்ம ஆசாமி சிரித்தான். ஏன்பா சிரிக்கிறேன்னு கேட்குறார். பைத்தியக்காரனாக இருக்கானே, ரயிலை விட்டு இறங்கும்போது மூட்டையை தூக்கிக்கிட்டு இறங்கினா போதாதா? அது கூட அவனுக்கு தெரியலையே, யார் அவன் கிறுக்கு பையா என்னை இயல்பாக கேட்டான். அது நீந்தான்ப்பா அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்குறார். அதற்கு பெரியவர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். பயணம் பூராவும் சுமந்துக்கிட்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. தேவைப்படுகிறது மட்டும் மனசில் வச்சுக்கணும். அவனுக்கு தன் குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது. சுகமாக தூக்கம் வந்தது. தூக்க ஆரம்பித்து விட்டான். கண் விழித்து பார்த்தபோது எதிரே பெரியவர் நின்று கொண்டிருந்தார். எழுந்திரு என்றான். எழுந்தான். அந்த தலையணையை தூக்கு என்றான். தூக்கினான். அடுத்த கணம் அலறினான். தலையணையின் அடியில் ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. ஐயா, என்ன இது என்னன்னு கேட்டான். உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு அப்படி இருந்ததும் நீ நிம்மதியாக தூங்கியிருக்க. அது 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 எனக்கு தெரியாது அப்படின்னு திக்கிக்கிட்டே சொல்கிறான். பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது, அதனால்தான் நீ நிம்மதியாக தூங்கியிருக்க. அவன் புறப்பட்டுட்டான். விட கிடச்சிருச்சு அவனுக்கு. நன்றி பெரியவரே, நான் போய் வருகிறேன் என்று. நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன் ஐயா. என் மனசுக்குள்ளேயே தான் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அறிவின் வெளிச்சத்தால் அதை தேடி கண்டுபிடித்து விட்டேன் ஐயா. இனி என்றைக்கு என்னைக்குமே நிம்மதிதான் என்று தெளிந்த முகத்தோடு, தெளிவான சிரிப்போடு, வீரமான நடையோடு, மன நிம்மதியோடு வீட்டுக்கு நடந்து போனான். இதேபோல் எத்தனை பேர் நம்மிடையே இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். வேண்டாம், சுமக்க வேண்டியதை அவன் சுமப்பான். நம்ம சுமக்கணும்னு நினச்சா இப்படித்தான் இருக்கணும். தூக்கமே இல்லாமல், சாப்பாடும் இல்லாமல் நிம்மதியை தொலைத்து தான் வாழ வேண்டும் என்பதுதான் இக்கதையின் விடிவு. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்க வருகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.